இந்திய ரயில்வேயில் காலியாக உள்ள 37,000 லோகோ பைலட் காலி பணியிடங்களை நிரப்ப ஒன்றிய அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. ரயில்வே துறையில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. குறிப்பாக ரயில்வேயின் முதுகெலும்பாக கருதப்படும் லோகோ பைலட்டுகளின் தேவை அதிகரித்துள்ளது. லோகோ பைலட்டுகள் ரயில்களை இயக்க முன்வந்தால் மட்டுமே ரயில் டிக்கெட் கோரும் பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்ய முடியும். இந்நிலையில் ரயில் ஓட்டுநர்களின் பற்றாக்குறை காரணமாக பண்டிகை நேரங்களில் சிறப்பு ரயில்களை போதுமான அளவு இயக்க முடியாத நிலை உள்ளது. எனவே நாடு முழுவதும் காலியாக உள்ள 37,000 லோகோ பைலட் காலி பணியிடங்களை நிரப்ப ஒன்றிய அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. ரயில்களோட தேவை நிறைய இருக்குது. சென்னையில இருந்து திருநெல்வேலி, சென்னை, தென்காசி எப்ப பார்த்தாலும் ரெகுலேட்ல தான் இருக்குது. எப்பவுமே டிக்கெட் கிடையாது. வார இறுதி நாட்கள் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி பிரச்சனையா இருந்தது. இப்போ வார நாட்கள் எல்லா நாட்களும் பண்டிகை நாள்லாம் வந்தாச்சுன்னா எத்தனை ட்ரெயின் விட்டாலும் திருநெல்வேலி தென்காசிக்கு வந்து பத்தாது. அப்படி ஒரு சூழல் தான் இருந்துகிட்டு இருக்கு. எனவே இது ஒரு ரயில்வே துறை ஒரு அலட்சியமா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ரயில் பயணிகள் பாதுகாப்புல கொஞ்சம் கூட கவனம் இல்லாம அலட்சியமா இருக்காங்கன்னு தான் சொல்லணும். தெற்கு ரயில்வேயில் 22% காலி பணியிடங்கள் காலியாக உள்ளன. ஒவ்வொரு வருடமும் 5 முதல் 6% லோகோ பைலட்டுகள் ஓய்வு பெற்று வருகின்றனர். நாள்தோறும் 9 மணி நேரத்திற்கு மேலாக பணியாற்றி வரும் இவர்களின் காலி பணியிடங்களை பூர்த்தி செய்வது அவசியமாகிறது. லோகோ பைலட் ரயில் ஓட்டுநர்களோட காலி பணியிடங்கள் அதிகப்படியா இருக்கிறதுனால சிறப்பு ரயில்கள், புதிய ரயில்கள் இதெல்லாம் இயக்க முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்திய ரயில்வேயை பொறுத்தவரை இந்தியா முழுவதும் 37,000 லோகோ பைலட்டுகளோட காலி பணியிடங்கள் இருக்குது. அதாவது ஓவராலா 24% வேகன்சி. லோகோ பைலட்டுகளோட ரயில் ஓட்டுநர்களின் காலி பணியிடம் மட்டும் 24% வேகன்சியில் இருக்குது. ரயில்வேயில் உதவி ஓட்டுநர்கள் பணிக்கு ஆட்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர்களுக்கு முறையான பயிற்சி கொடுக்க வேண்டியது அவசியம். அதாவது சரக்கு ரயிலை இயக்கி அதன் பின்னர் பயணிகள் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில் போன்ற பயிற்சிகளுக்கு பிறகுதான் லோகோ பைலட்டுகள் அதிவிரைவு ரயில்களுக்கு மாற்றப்படுவார்கள். எனவே ஒன்றிய அரசு முன்கூட்டியே திட்டமிட்டு அடுத்த 5 ஆண்டுகளில் ஓய்வு பெறும் லோகோ பைலட்டுகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்து அதற்கேற்ப காலி பணியிடங்களை பூர்த்தி செய்தால் இதுபோன்ற பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.